அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, விசில் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து விசில் அடிங்கப்பா, வயசானவங்க முன்னாடிலாம் போய் விசில் அடிச்சிடாதீங்க, ஓட்டு இல்லாம போயிற போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மைதாங்க. அவர் நானே போட்டேன் ட்விட்டரில். அது கூட இல்லை, காலையில் அடிக்க வேணான்னு சொல்லுங்கள். குப்பை வண்டி வந்துக்குதுன்னு குப்பையை எடுத்துட்டு நம்ம வீட்டம்மாங்க கீழே போய் வெளியில் ரோட்டுக்கு போனாங்கன்னா நம்மளால் விசில் அடிச்சு நிற்பான். என்னப்பா எங்கப்பா குப்பை வண்டி காணும்? இல்லைக்கா நான் தாங்க அடித்தேன். தாவேக்கா சின்னக்கா மறந்துடாத, சாவடிச்சிடுவேன், குப்பையை கொண்டு குப்பை வண்டி வருதுன்னு நினச்சினுக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையாக மாறிட போகுது. பார்த்து அடிங்கடா. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடிக்கிறது. அப்புறம் கூட்டம் இனி பாருங்க, தாவேக்கான்னு கத்தியிருந்தாங்கல்ல, இனி விசில் தான். நேற்று விஜய் காரில் கை வச்சுனாரா? இனி யாராவது பேட்டி கொடுக்குறாங்க வச்சுங்க, பின்னாடி இந்த விசில் அடிச்சுட்டு இருப்போம். இனி இந்த வேலை எல்லாம் பண்ணுவான், எல்லா கூத்தம் நடக்கும், பார்க்க தான் போகிறீங்க. விசில் சின்ன அறிவிச்ச அன்னைக்கே கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். பொதுமக்களுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்றதுல இந்த கட்சிகள் உறுதியாக இருக்கணும். அதுதான் நாசுக்காக சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு, அதனால் நாசுக்காக சொன்னார். இவர் நம்மால் இல்லை, அந்த புரிதல் தொண்டர்களுக்கு இருக்கு. இருக்காது இருக்காது இருக்காது. அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது.